ஒரு வீட்டில் டிவி பார்க்குறாரு ஒரு ஆள். ஆனால் டிவி ஆன் பண்ணி பார்க்குறாரு, டிவி ஆன் ஆக மாட்டுது. அந்த பையன் புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான். என்னன்ட்டு போய் பார்க்கும்போது ப்ளக்கெல்லாம் கரெக்டாக மாட்டி தான் இருக்குது. அப்படி மாட்டி இருந்தும் டிவி ஓடலை. இந்த பையன் புக்கு படிச்சுக்கிட்டே தான் இருக்கான். சரி, நம்ம டிவியெல்லாம் ப்ளக்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. நம்ம டிவி வேலை பார்க்குறவருக்கு ஃபோன் போட்டு கூப்பிடலான்னு ஃபோன் போட்டு கூப்பிட்றாரு. அவரும் வந்து ஆன் பண்ணி பார்க்குறாரு. எப்படியோ ஆன் பண்ணி பார்த்தாலும் அந்த டிவி ஆன் ஆக மாட்டுது. என்னடா ஒன்றும் புரியல, எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது, அப்புறம் ஆன் ஆக மாட்டுதுன்னு சொல்கிறாரு. சரி, நம்ம இந்த டிவியை பிரித்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் டிவியை பிரிக்க ஆரம்பிக்கிறாரு. சரி பிரிங்க அப்படின்ட்டு வீட்டுக்காரர் சொல்லிடுறாரு. சரி அப்படின்னு டிவியை பிரித்து பார்த்தா டிவிக்குள்ளே ஏதோ சாப்பாடு மாதிரி என்னமோ இருக்குது. என்ன அந்த சாப்பாடு எப்படி டிவிக்குள்ளே வந்துச்சுன்னு கேட்குறாரு. எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லவும் அவங்க அப்பா அந்த சின்ன பையனை பார்க்குறாரு. எப்படி அந்த டிவிக்குள்ளே சாப்பாடு வந்துச்சுட்டு அவங்க சின்ன பையன்கிட்ட போய் கேட்குறாங்க. ரெண்டு பேரும் எவ்வளோ கேட்டாலும் மௌனமாகவே இருக்கான், சொல்லவே மாட்டான். ஏன் அதில் ப்ரெட்டை வச்ச அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவன் மெதுவாக ஒன்றும் சொல்ல ஆரம்பிக்கிறான். நான் ரொம்ப நாள் கழிச்சு டிவி பார்த்தேன். டிவியில் நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. இவங்களுக்கு எப்படி சாப்பாடு இல்லைன்னு நான் யோசித்தேன். நமக்கெல்லாம் சாப்பாடு இருக்கேன், ஏன் இவங்களுக்கு மட்டும் சாப்பாடு இல்லைன்னு யோசிக்க ஆரம்பித்தேன். சரி, நம்மக்கிட்ட ஏதாவது சாப்பாடு இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கலாம்னு நினச்சி நான் போய் ப்ரெட்டை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு தரலாம்னு யோசித்தேன். அப்படியே போய் ப்ரெட்டை எடுத்தேன். ப்ரெட்டை எடுத்ததுக்கப்புறம் ப்ரெட்டை எப்படி அவங்களுக்கு தர்றதுன்னு யோசிக்கும்போது தான் டிவி பின்னால் ஒரு ஓட்டை இருக்கிறத நான் பார்த்தேன். சரி, இந்த ஓட்டை மூலியமாக நம்ம கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சி தான் அந்த ஓட்டையில் ப்ரெட்டை திணிச்சேன். ஆனால் அந்த ப்ரெட்டு அவங்க சாப்பிடாம ஏன் அந்த டிவிக்குள்ளே இருக்குன்னு எனக்கு தெரியலை. அப்போது அந்த சாப்பாடு அவங்க சாப்பிடலையா, ஏன் நான் கொடுத்த சாப்பாடு அவங்களுக்கு பிடிக்கல என்னன்னு தெரியலை. ஆனால் நாங்கள் பசியாக இருக்காங்கன்னு தான் கொடுத்தேன். ஆனால் அந்த சாப்பாடு ஏன் சாப்பிடாம வச்சுருக்காங்கன்னு சொல்லுவோம். அவங்க அப்பா கொஞ்சம் யோசிக்கிறாரு. நம்ம பையன் ரொம்ப கருணையோடு இருக்கான், அதான் இப்படி பண்ணியிருக்கான்னு சொல்லி சாரி கேட்குறாரு அவங்க அப்பா அவங்கக்கிட்ட.